நாம் தியானித்து ஜெபிக்க போகிற ஒரு வேத பகுதி நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனம். The book of Acts chapter 10 verses 38. அப்போஸ்தலர் 10:38 வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Jesus with Holy Spirit and power. தேவன் நஸ்ரேனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அனாயிண்டிங், அபிஷேகம், இதைத்தான் கத்திருந்த காலை வேளையில உங்களோடு கூட பேசும்படி இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை. அனாயிண்டிங். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நாம சொல்லுகிறோம் இல்லையா? ஜீசஸ். மரியாளை பார்த்து கேப்ரியல் தேவதூதன் சொல்லுகிறார், உனக்கு நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பூமியில் இருக்கிற சகல மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனப்படுவார். இப்ப இயேசு என்றால் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்கிற ஒரு அர்த்தத்தை தூதன் மூலமாக மரியாளுக்கு அறிவிக்கிறதை நாம பார்க்கிறோம். Then what is the meaning of Christ? Christ என்றால் anointed one என்ற அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். கிரைஸ்ட் என்பது பெயர் அல்ல, கிறிஸ்துவனுடைய பதவி. ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நாம சொல்லுகிறோம். இயேசு என்றால் எல்லாருடைய பாவங்களுக்காக இந்த பூமியில வந்து மரித்த தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிரைஸ்ட் என்றால் அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன். ஜீசஸ் த அனாயிண்டட் ஒன், அப்படித்தான் வாசிக்க முடியும். ஜீசஸ் த அனாயிண்டட் ஒன். இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில அபிஷேகத்தை குறித்து சில விஷயங்களை நாம் தியானிப்பது மாத்திரமல்ல, அதற்காக நாம் ஜெபிப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு பல நேரங்களில் அபிஷேகத்தினுடைய நோக்கம் தெரியாமல் போய்விடுகிறது. Even though we received anointing of God, தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்த போதிலும் கூட அபிஷேகத்தை குறித்த தெளிவும், அபிஷேகம் எதற்காக பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்கிற அந்த நோக்கத்தையும் நாம் அறியாமல் இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். நீங்க அதனாலதான் நீங்க கவனிச்சு பாருங்க, சுவிசேஷங்கள், 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 சுவிசேஷங்களிலும் நீங்க எல்லா இடங்களிலும் we can see the name Jesus. இயேசு, இயேசு, இயேசு என்கிற வார்த்தையை எல்லா இடங்களிலேயே நம்ம பார்க்க முடியும். நஸ்ரேனாகிய இயேசு என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். இயேசு என்கிற வார்த்தையை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஆனா சுவிசேஷத்தை தாண்டி நம்ம எபிஸ்டல்ஸ், லெட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நிருபத்திற்குள்ளே நாம் கடந்து வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம அதிகமா பார்க்கக்கூடிய வேர்டு கிரைஸ்ட், கிரைஸ்ட் ஜீசஸ், இன் கிரைஸ்ட் ஜீசஸ், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்கிற வார்த்தை நீங்க அதிகமா பார்க்க முடியும். நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லும் போது உங்களால விளங்கிக்க முடியும். சுவிசேஷத்துல இயேசு, இயேசு, இயேசு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நிருபங்களிலே நாம் படிக்கும்போது இயேசு என்கிற வார்த்தை பிரதானமான வார்த்தை. ஆனால் அதற்கு முன்பதாக கிரைஸ்ட் ஜீசஸ் என்று வாசிக்கும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஒரு இடத்துல பவுல் இப்படி சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்.
அப்போ பல இடங்களில கிரைஸ்ட் மென்ஷன் பண்ணப்படுகிறத நாம பார்க்கிறோம். எதற்காக? அந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், மற்ற நிருபங்களை எழுதின தேவனுடைய மனுஷர்களாயிருக்கட்டும், கிறிஸ்து என்கிற வார்த்தையை ஏன் அவர்கள் பயன்படுத்த வேண்டும்? பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, மனுஷகுமாரனாய் இருக்கிற என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? You are Christ என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த அனாயிண்டிங் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அபிஷேகம், it was attached to the life of Jesus. இயேசுனுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் இணைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனாயிண்டிங் இந்த நம்முடைய லைஃப்ல, நம்முடைய ஊழியத்துல எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிடவே கூடாது. வேக வேகமா சில விஷயங்களை சொல்லி போகிறதற்கு நாம அழைக்கப்படலை. பாருங்களேன், சில விஷயங்களை நிதானமாய் நாம கற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நாம கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க அப்படின்னு நாம கேட்க போகிறோம். பாருங்க, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று நாம வேதத்துல வாசித்தது மாத்திரமல்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். பிசாசுனாலே அகப்பட்டவர்களை, வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி அவர் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்துல நம்மால வாசிக்க முடியும். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லப்படுகிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னது என்பதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி சிலுவை மரணத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு தாம் சொன்னபடியே இந்த சபையை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை திரும்ப எடுத்து கட்டுவேன் என்று சொன்னது போல 3ஆம் நாளிலே அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை மறுபடி எடுப்பித்து கட்டினது மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுந்தவராய் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர் உயிர்த்தெழுந்தவுடன் முதல் அவர் தரிசனமானது மதகலேனா மரியாளுக்கு என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனம். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க, முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். எந்த செய்தியை அறிவித்தாள்? இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீசஸ் இஸ் அலைவ் என்கிற செய்தியை சீஷர்களிடத்திலே அவள் போய் அறிவிக்கிறாள். 11வது வசனம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. இந்த வார்த்தையை கவனிச்சு கேளுங்க, நம்பவில்லை. இயேசு முதலாக ஒருத்திக்கு தரிசனமாகி தன்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்பித்து தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவள் ஊருக்குள்ளே ஓடி அவருடைய சீஷர்கள் துக்கமாய் அழுது கொண்டிருக்கிறதை கண்டு அந்த செய்தியை அவர்களுக்கு அவள் அறிவித்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. They didn't believe that. அவர்கள் நம்பவில்லை. அடுத்ததாக 12வது வசனம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்திற்கு நடந்து போகிற பொழுது, எம்மாவூர் சீஷர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கிராமத்திற்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாகி தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. முதலாவது மதகலேனா மரியாள் போய் இயேசு தனக்கு தரிசனமானார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தாள். அதையும் சீஷர்கள் நம்பவில்லை. அடுத்து கிராமத்திற்கு போகிற வழியிலே இருவருக்கு அவர் தரிசனமாகி மறுரூபமாகி காண்பித்தார். அதையும் அவர்கள் ஓடி போய் சொன்னார்கள். அதையும் அவர்கள் நம்பவில்லை.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் அதை நம்பவில்லை. ஆனா 2 கூட்டத்தாரை அனுப்பி, முதலாவது மதலேனா மரியாள், 2வது அந்த கிராமத்திற்கு போகிற வழியிலே போன அந்த சீஷர்கள், 2 கூட்டத்தாரையும் அனுப்பி தான் உயிரோடு இருக்கிறேன், still I am alive, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன பிறகும் சீஷர்கள் அவரை நம்பவில்லை. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல வாக்கு பண்ணுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கூட்டத்தாரை அனுப்பி நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றாரு, இவங்க நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்பாதவர்களை நம்பி இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை நீர் எப்படி கொடுக்கிறீர் ஆண்டவரே? மதலேனா மரியாள் மூலமா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன பிறகும் நம்பவில்லை. எம்மாவூர் சீஷர்கள் போய் சொன்ன பிறகும் நம்பவில்லை. இவர்களை நம்பி உங்களால நான் இவ்வளவு பெரிய அடையாளங்கள் எல்லாம் நான் செய்ய போகிறேன், உங்கள் மூலமாக நான் இவ்வளவு பெரிய அடையாளங்களை செய்து காண்பிக்க போகிறேன் என்று எப்படி இவர்களை நம்பி நீ வாக்கு பண்ண முடிந்தது என்று சொல்லி ஒரு கேள்வி நிச்சயமாக நமக்குள் எழுப்ப வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், யாரை நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சீஷர்களுக்கு சொன்னார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி பின்வருகிற சகல வாக்குத்தத்தங்களையும் அந்த ஆவிக்குரிய நன்மைகளையும் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையிலே வாக்கு பண்ணினார் என்றால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். It is the promise of our Father. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், the anointing of Holy Spirit is the promise of Father. இது ஒரு எக்ஸெப்ஷன் அல்ல. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு கேட்கணும். இது எக்ஸெப்ஷன் அல்ல. இது வேணும்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம், வேண்டாம்னா விட்டுருங்கன்னு சொல்லக்கூடியது அல்ல. நீங்கள் யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டீர்கள், ஆனால் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே you are going to baptize with the Holy Spirit. சோ என்னிடத்துல கேள்விப்பட்ட யாதும் நீங்கள் நிறைவேறும்படி பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சோ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். We need to wait to receive the Holy Spirit anointing. சோ முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த சீஷர்களை ஒரு கமிஷனுக்குள்ளே, அதாவது தேவ ராஜ்யத்தினுடைய வேலைக்காக அனுப்புவதற்கு முன்பதாக, தேவ ராஜ்யத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அனுப்புவதற்கு முன்பதாக, அந்த தேவ ராஜ்யத்திலே செய்யப்பட வேண்டிய கனமான வேலைகள் செய்யப்படுவதற்கு முன்பதாக பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். What is the promise of our Father? அப்ப பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லுவது பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் பிதாவின் வாக்குத்தத்தம். இவரை நம்பித்தான், இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்பிதான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், கமிஷனை நான் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இட்ஸ் a promise of our Father. பிதாவினால் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியானவர். இதை நாம புரிஞ்சுக்கிடணும். பாருங்க, இது பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவி, பரிசுத்தாவின் அபிஷேகம், anointing of the Holy Spirit. நான் சில விஷயங்களை நிதானமா சொல்லி போறதுக்கு காரணம், நிறைய பேருக்கு இதை குறித்த தெளிவில்லை, நிறைய பேருக்கு இதை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்பாத சீஷர்கள் இன்னைக்கு பல நேரங்கள்ல பல காரியங்களை நீங்களும் நானும் நம்ப முடியாத ஒரு நிலைமையில தானே இருக்கிறோம்.
ஆனால் நம்மை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை தருவதற்கு காரணம் பரிசுத்தாவின் அபிஷேகம், the anointing of the Holy Spirit. இப்ப இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி நாம சொல்லுங்க, it is the promise of our Father. இது பிதாவின் வாக்குத்தத்தம். பல வாக்குத்தத்தம் இருக்கிறது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா பரிசுத்தாவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்துல நாம வாசிக்கிறோமே. இப்ப பாருங்க, யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரையில நான் வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மோசேயினிடத்திலே ஆண்டவர் சீனாய் மலைக்கு மோசே வரவழைத்து பல காரியங்களை செய்ய சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்யணும், பலிபீடம் எப்படி செய்யணும், பிரகாரம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல மாதிரிகளை அவருக்கு காண்பித்தார். அதுல தூபபீடம் எப்படி இருக்கணும், அதுல சல்லடை எப்படி வைக்கணும் என்று, குத்துவிளக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையிலே வெளிப்படுத்தினார். ஆனால் அதே மோசேக்கு இன்னொரு காரியத்தை செய்ய சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 22 முதல் 25. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயும் எடுத்து, அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. Listen to this word carefully. சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது. அது பரிசுத்த அபிஷேக தைலமா இருக்க கடவுது. அப்ப anointing is the combination of 5 ingredients. 5 விதமான கலவைகளினால் உண்டாக்கப்படுகிறது தான் அபிஷேக தைலம். வேதத்துல நாம் அதை தான் வாசிக்கிறோம் பாருங்க. வெள்ளை போளத்துல 500 சேக்கல், சுகந்த கருவாப்பட்டையில 250 சேக்கல், சுகந்த வசம்புல 250 சேக்கல், லவங்கப்பட்டையில 250 சேக்கல், லவங்கப்பட்டையில 500 சேக்கல், ஒலிவ எண்ணெயில 1 குடம். பாருங்க, இந்த 5 காரியங்களும் கூட்டி சேர்க்கப்படும் போதுதான் ஒரு அபிஷேக தைலம் உண்டாக்கப்படுகிறது. நான் பைபிள் ஸ்டடி நடத்தல, ஆனா அதே நேரத்துல தேவ பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ளணும். பாருங்களேன், பழைய ஏற்பாடு அப்படியே வாசிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம போறோம் இல்லைங்க. ஒரு அபிஷேக தைலம் என்பது ஏதோ ஒரு பொருள்ல செய்யப்படுகிறது கிடையாது. சோ 5 விதமான கலவைகள் சேரும் போதுதான் அந்த anointing அது பரிபூரணப்படுகிறது, அந்த அபிஷேகம் பூரணப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் வேகமா சொல்லி போக விரும்புகிறேன். 32வது வசனத்துல நாம வாசிக்கும் போது அந்த அபிஷேக தைலம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. Don't pour this anointing oil on flesh. மனிதனுடைய சரீரத்தின் மேல இது வார்க்கப்படலாகாது சொல்றார். 2வது, இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறே ஒரு தைலத்தை செய்யவும் கூடாது. Don't duplicate this. இந்த அபிஷேக தைலத்தை டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. இதை இல்லாதவங்க டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. 3வது சொல்றாரு, இது பரிசுத்தமானது. இட்ஸ் a holy one. பரிசுத்தமானது. 4வது வாசிக்கிறேன், 34வது அதனுடைய 33வது வசனம். இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும், 4வது பாருங்க, இத மாம்சத்துல ஆயத்தம் பண்ணுகிறவனும் இருக்கிறான்னு சொல்றாரு பாருங்க. இந்த அபிஷேக தைலத்தை இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும், அபிஷேகத்தை போலவே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை போலவே மாம்சத்தின்படி தைலம் கூட்டுகிறவனும். அப்ப fleshly preparation. 5வது பாருங்க, அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகடவன். அந்நியன் மேல, ஜென்டைல் மேல cannot be apply on gentile. புறஜாதிகள் மேல அது வார்க்கப்படல் ஆகாது. பிரியமானவர்களே, ஏதாவது கற்றுக்கொள்றீங்களா? அப்ப அபிஷேகம் என்பது பாருங்க சாதாரணமானதல்ல. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பலவிதமான கலவைகள் கொண்டது, பலவிதமான 5 kinds of ingredients. I don't want to explain those kind of things. அதுக்கு நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. வெள்ளை போளத்திற்கு, சுகந்த கருவாப்பட்டைக்கு, சுகந்த வசம்புக்கு, லவங்கப்பட்டைக்கு, ஒலிவ எண்ணெய்க்கு பல
பலவிதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தட் ஏரியா. ஆனா ஒரு அபிஷேகம்னு சொல்லிட்டு போயிடுறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டீங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கீங்களான்னு கேட்டோன்னே சிரிச்சுட்டே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா 5 விதமான கலவைகள். இது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களை குறிக்கிறது, அவருடைய பலவிதமான சுபாவங்கள், அதாவது அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கிறது. ஒலிவ எண்ணெய் என்பது பாடுகளை குறிக்கிறது. இப்படி பல விஷயங்கள், சுகந்த வாசனை என்பது ஒவ்வொரு அர்த்தங்களை குறிக்கிறது. இப்படிப்பட்ட 5 கலவைகளும் நமக்குள்ள இணைந்துதான் அபிஷேகமாக வெளிப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போயிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த 5 காரியம், இந்த அபிஷேக தைலத்தை மாம்சமானவன் மேல தெளிக்க கூடாது. அப்போ ஆவிக்குரியவர்களுக்கு தான் அபிஷேகம் என்பது வழங்குதா? அபிஷேகத்தை குறித்த தெளிவில்லாத திருச்சபைகள் எத்தனை, அபிஷேகத்தை குறித்த தெளிவில்லாத ஊழியர்கள், சும்மா 4 பாஷையை பேசிட்டு அனாயிண்டிங் அனாயிண்டிங்னு சொல்லிட்டு போறது விஷயம் இல்லைங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் தெளிவாக நம்மை பாரப்படுத்துகிறார், தெளிவாக நம்மை உத்வேகப்படுத்துகிறார். இந்த தலைமுறையிலாவது அபிஷேகத்தை குறித்த மதிப்பை நாம் அறிந்து கொள்ளட்டும். 5 விதமான இன்கிரிடியன்ஸ், 5 விதமான கலவைகள். நீங்க இந்த 5 கலவைகளை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமானவைகள், ரொம்ப வினோதமானவைகள். மனம், நறுமணம் கொடுக்கக்கூடியது, வாசனை கொடுக்கக்கூடியது, ருசியை கொடுக்கக்கூடியது என்று பல பரிமாணங்களில் இந்த 5 காரியங்களை நாம பார்க்க முடியும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, பிரியமான தேவனுடைய ஊழியக்காரரே, இந்த 5 விதமான கலவையில நாம அனாயிண்டிங்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறோம். இன்னைக்கு சொல்லப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த அனாயிண்டிங், இந்த அபிஷேக தைலம் இன்னைக்கு மாம்சமானவர்கள் மேல தெளிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. Don't pour out this oil upon flesh. மாம்சமா இருக்கிறவங்க மேல தெளிக்காதீங்க. இது அவங்களுக்கு உரியது அல்ல, இது ஆவிக்குரியவர்களுக்கு. இதை டூப்ளிகேட் பண்ணாதீங்க. நீங்க அவன் அனாயிண்டிங்க டூப்ளிகேட் பண்றாங்க தானே, யாரோ ஒருத்தங்க மாதிரி இல்ல. அனாயிண்டிங்க டூப்ளிகேட் பண்ண முடியாது. அது பரலோகத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியது. We cannot duplicate anointing oil. அபிஷேக தைலத்தை டூப்ளிகேட் பண்ண முடியாது. அது மகா பரிசுத்தமானது. என்னைக்காவது அபிஷேகத்தை பரிசுத்தமானதுன்னு நம்ம நினைச்சிருக்கிறோமா? Anointing oil is a holy one. 4வது சொல்றார், அத மாம்சத்தின்படி கூட்டுகிறவன். அப்ப மாம்சத்தின்படி அபிஷேகத்தை உருவாக்க முடியும். they are generating anointing. உங்களுக்கு தெரியுமா, நிறைய மியூசிக் மூலமா அனாயிண்டிங்க, ஒரு சென்சுவல் அனாயிண்டிங்க கிரியேட் பண்றாங்க. மியூசிக் மூலமா சில விதமான சத்தத்தை எழுப்பி பயங்கரமா கைத்தட்ட வைத்து ஒரு மாதிரி எமோஷனல் பண்ணி அவங்கள அனாயிண்டிங்கள்ல கொண்டு வர்றதெல்லாம் மாம்சத்தின்படி கூட்டுகிறது. அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. மாம்சத்தின்படி கூட்டுகிறது. த்ரூ த ஹெல்ப் ஆஃப் மியூசிக், த்ரூ த ஹெல்ப் ஆஃப் கீபோர்ட் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ரிதம் பேட் அப்படியே டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. கொட்டை டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சோ மாம்சத்தின்படி கூட்டுகிறது. அப்படி இல்ல, அது நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைதான். ஆனா அதை பயன்படுத்தி நாம என்ன செய்யக்கூடாது? மாம்சத்தின்படி அனாயிண்டிங்க கூட்டக்கூடாது. எலிசா கிண்ணறம் வாசித்த போதுதான் அவன் மேல ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னு ஒரு இடத்துல வாசிக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம இருந்தாலும் ஆவியானவர் ஊற்றப்படணும். அதற்கு அடையாளம் தான் அந்த லாக்டவுன் பீரியட்ல மியூசிக் இல்ல, மைக் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா ஆவியானவர் இறங்கி வர்றாரு பாருங்களேன். இதுதான் உண்மையான அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இத புறஜாதிகள் மேல தெளிக்க கூடாது. ஒருவேளை நமக்கு சந்தேகம் வரலாம், அப்போஸ்தலர் நடபடிகள்ல புறஜாதிகள் மேல பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டார்னு எழுதியிருக்கேன் பிரதர், நீங்க புறஜாதி மேல தெளிக்க கூடாதுன்னு சொல்றீங்களே. நீங்க கேட்கலாம், ஆண்டவர் விருப்பப்பட்டு அவங்க இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை பார்த்து, தாகத்தை பார்த்து புறஜாதிகள் மேல இறங்கி வர்றது வேற பாருங்க. ஆனா மனுஷர்களை பார்த்து, ஊழியக்காரங்களை பார்த்து, தேவ பிள்ளைங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த அபிஷேக தைலத்தை புறஜாதிகள் மேல தெளிக்க கூடாது. நீங்க அவங்க மேல உங்க இஷ்டப்படி நீங்க நடத்தப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்.
இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாய் திறந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அந்நிய பாஷையில ஜெபிங்க பார்க்கலாம். இது பிதாவின் வாக்குத்தத்தம். It is the promise of my father. இது என் பிதாவின் வாக்குத்தத்தம். ஹalleluya. இதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நாங்கள் கொடுப்போம். இதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாங்கள் கொடுப்போம். இது மாம்சத்தின் மேல தெளிக்கப்படக்கூடாது. இதை நாங்க போலியாக உருவாக்க கூடாது, டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. இது மகா பரிசுத்தமானது. இது 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 மாம்சத்தின்படி இதை கூட்டக்கூடாது. நாங்களே ஏதோ ஒரு சப்போர்ட்னால இந்த அபிஷேகத்தை கிரியேட் பண்ண முடியாது. we cannot generate this anointing, oh Lord. அந்நியர்கள் மேல இதை தெளிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்களேப்பா. எங்க திருச்சபைகளை மன்னிங்க, எங்க ஊழியர்களை மன்னிங்க, எங்க விசுவாச பிள்ளைகளை மன்னிங்கப்பா. ராசு கட்டபா கனியந்தல ரஹம்துரியா லியந்த ரபாட்டல ரஹசகே நியந்தல சத்தல யந்தல ரபா லிப்ரஹம் சியந்தல ரபா ஷம்துரஹ சகந்தல யபா ஓ ரபா சியந்தல ய சந்துரஹ சகே நியந்தல ரபா லிப்ரஹம் சியந்தல ரபா ஷம்துலஹ சகந்தல யபா. இந்த காலை வேளையில அபிஷேகத்தை குறித்த ஒரு தெளிவு, ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த அபிஷேக தைலத்தை உண்டாக்குவாயாகன்னு சொல்லி மோசேக்கு அதை தனியா ஒரு கட்டளையா கொடுக்கிறார்னா, தேவராஜ்யத்துல அபிஷேகம் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆசரிப்பு கூடத்துல பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எவ்வளவு முக்கியமோ, தூப கலசங்கள், பலிபீடங்கள் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி அபிஷேக தைலத்தை உண்டாக்குவாயாக என்றும் சொல்லி அவனுக்கு தனியாக மோசைக்கு ஒரு கட்டளை கொடுக்க வேண்டுமானால், ஓ how much important in the kingdom of God. அபிஷேகம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் எவ்வளவு முக்கியமான ஒன்று. இப்ப பாருங்க, அபிஷேகம் எதற்காக நம்ம மேல ஊற்றப்படுகிறது? சீஷர்கள் மேல அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பதாக எதற்காக அவர்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது? For what God poured his anointing upon his disciples. சீஷர்கள் மேல அவர் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன்பதாக. ஏன்னா ஏற்கனவே நம்பல, மதகளை நான் மரியாள் போய் சொன்ன பிறகு நம்பல. அந்த சீஷர்கள் போய் சொன்ன பிறகு என்ன செய்யல, அவங்க நம்பல. ஆனா இவர்களை நம்பி நிறைய வாக்குத்தத்தை கொடுக்கிறார், பிதாவின் வாக்குத்தத்தை கொடுக்கிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை சொல்லுகிறார். ஏன் கொடுக்கிறார்? நான் வாசிக்கிறேன். The first purpose of anointing, அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றக்கூடியதற்கு முதல் காரணம் என்ன? ரோமர் 5:5 மறக்கவே கூடாது. ரோமன்ஸ் chapter 5 verses 5. ரோமன்ஸ் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆகையால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எத்தனை பேருக்கு விளங்குது? மேலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. நான் பிராக்டிக்கலா சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரங்கள்ல நமக்கு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது. சில நேரங்கள்ல இயேசு இருக்கிறாரா என்கிற சந்தேகம் கூட நமக்கு வரும். உங்களுக்கு வருமானு தெரியல, எனக்கு வந்திருக்கு. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் எல்லாம் பேசுறீங்க, கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன்னு சொல்றீங்க. ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கிறதே ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையற்று சில நேரங்கள்ல போகும்போதெல்லாம், நம்பிக்கையெல்லாம் இழந்து போகிற நேரம் எல்லாம் இயேசு இருக்கிறாரா? சிலர்லாம் நம்மகிட்ட கேக்குறாங்க தானே, இயேசு இயேசுன்னு ஓடுறீங்களே, பைபிள் பைபிள்னு அலைகிறீங்களே, ஜெபம் ஜெபம்னு ஓடுறீங்களே, உங்களுக்கு என்ன நடந்தது, உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது இன்றைக்கும் நாம் இயேசுவை மறுதலிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இயேசு இல்லை என்று நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் மனுஷர்களும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் இயேசு இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் போது
நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சத்தத்தை தொனித்துக் கொண்டிருக்கிறது. நோ, இல்லை இல்லை, ஜீசஸ் இஸ் அலைவ். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உயிரோடு இருக்கிறது என்று பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. லாசா காட்டாபா ரிகந்தலயபா சந்துலரயபா சந்தலயா லியந்தரபா சந்தரபா சியந்தலரபா. கொஞ்சம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நிரப்பி ஜெபிங்க. இதுக்காகத்தான் ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. அந்த நம்பிக்கை தான் நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாதுங்க. நான் சொல்றது சரிதானே? நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் என்னங்க சொல்லுது? இந்த கோவிட்-19, இந்த கொரோனா என்ன சொல்லுகிறது? இயேசு இருக்கிறாரான்னு கேக்குதா இல்லையா? நம்முடைய பினான்சியல் கிரைசிஸ் என்ன சொல்லுது? Is your Jesus is alive? உன்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறாரான்னு சொல்லாம சொல்லுது தானே? நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்திருக்கிற பாரம், நம்முடைய வியாதிகள் இயேசு உயிரோடு இருக்கிறதா என்கிற கேள்வியை காண்பிக்கும் போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல ஊற்றப்பட்டிருக்கிற அந்த அபிஷேகம், அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாதுங்க. அப்போ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகம், to bring the love of God. நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் தேவன் மேல நமக்கு அன்பு செலுத்த உதவி செய்யும். இந்த தேவனை நேசிக்க வைப்பது எது தெரியுமாங்க? இந்த ஆண்டவரை உண்மையாய் நேசிக்க வைப்பது பரிசுத்தாவின் அபிஷேகம். Without the Holy Spirit anointing, you cannot love God with your whole heart. இயேசுவை முழு இருதயத்தோடு உங்களால் நேசிக்க முடியாது without the Holy Spirit anointing. அபிஷேக தைல ஊற்றப்படும் போது முடியாததையும் நமக்கு நம்ப பண்ணும். முதலாவது தேவன் மேல அன்பு வரும். இரண்டாவது நமக்குள்ள ஒரு தேவ அன்பு ஊற்றப்படும். இரண்டாவது முடியாததை நம்ப பண்ணும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத விஷயங்களுக்கு நமக்கு நம்பிக்கையை கொண்டு வந்துவிடும். தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகிவிடும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள பெருக பெருக தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்குது? தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகிருங்க. சில நேரங்கள்ல சில மனுஷர்களுடைய வார்த்தைகள், சில சூழ்நிலைகள் எல்லாம் என்னை தனிப்பட்ட வாழ்க்கையில நொறுங்கி போக பண்ணும் போதெல்லாம் ஓரத்துல ஒரு இடத்துல முடங்கி தேவ சமூகத்தை நோக்கி நோக்கி பார்க்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்தாவின் சத்தம் கேட்கும். இல்ல, எதுவும் முடியல, இன்னும் நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போகிறது. அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சிலருடைய உள்ளங்களை பரிசுத்தாவின் வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிறது. சகோதரி, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை வெட்கப்படுத்தாது. யோசிச்சு பாருங்க, எல்லா காரியங்களும் இயேசு இல்லை 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 என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது முதலாவது அந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள பெருகும். முடியாதவைகளை நம்மளால நம்ப முடியும். பாருங்க, சாதாரணமா யாருக்கிட்டையும் சொல்லி பாருங்க, நம்ப மாட்டாங்க. அதனாலதான் சில பிரசங்கங்கள் சிலருக்கு விளங்க மாட்டேங்குது. சில ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லும் போது போடா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அவங்களால அதை அக்செப்ட் பண்ணி they cannot digest those kind of words because they don't have that kind of anointing in their life. அவங்களுக்கு அவ்வளவுதான். ஒரு கீபேட் போன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீபேட் போன்னா தெரியுதா? பட்டன் போன் வச்சிருக்காங்கன்னா அவங்களால ப்ளூடூத்தோ, அவங்களால யூடியூபோ, அவங்களால வாட்ஸ்அப்போ யூஸ் பண்ண முடியாது. அவங்களால வைஃபைல கனெக்ட் ஆக முடியாது. அது தப்பு வைஃபை மேல இல்ல, போன் வச்சிருக்கிறவங்க மேல தப்பு. ரைட்? ஆனா ஆண்ட்ராய்டு போனோ, iOS போனோ, வேற மாடல் போன்ஸ் வச்சிருக்கிறவங்க they can easily connect their phone with an Wi-Fi. ரைட்? அவங்களால வைஃபையோடு கனெக்ட் ஆக முடியும்.
ப்ராப்ளம் வந்து வைஃபைல இல்ல, ப்ராப்ளம் வந்து நெட்வொர்க்ல இல்ல, ப்ராப்ளம் போன்ல தான். நான் வச்சிருக்கிற போன் என்னுடைய கெப்பாசிட்டி. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து சிலதை பேசும் போதெல்லாம் அவங்க விகற்பமா அதை பாக்குறாங்க. அவங்களுக்கு அது விளங்கல, அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவங்க இருதயத்துல அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படாததுனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரல. பாருங்க, அந்த இம்பாசிபிளான விஷயத்தை நம்ப முடியல. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ப முடியாத நிலைமையில நாம இருக்கிறோம். என்ன காரணம்? பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்படணும். முகாந்திரம் இல்லாம கர்த்தர் ஒரு காரியத்தை பேச மாட்டாருங்க. ரெண்டாவது பாருங்க, எதற்காக அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. யாத்திராகமம் 31 அதிகாரம் 1 முதல் அதனுடைய 5 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரினுடைய மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். பாருங்க, எதுக்கு தேவ ஆவியினால நிரப்பினார்? God filled Bezalel with his Spirit of God. தேவ ஆவியினாலே நிரப்பினார், அபிஷேகத்தினால நிரப்பினார். ஏன் நிரப்புறாரு? ஆசரிப்பு கூடாரத்து வேலையை யூகித்து செய்யணும், வினோதமான வேலைகளை யோசித்து செய்யணும். பொண்ணுல வெள்ளியில வெண்கலத்துல இதெல்லாம் ஒவ்வொரு வகை பாருங்களேன். பார்ட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஊழியத்தினுடைய வகைகள். பொன், வெள்ளி, வெண்கலம், மர வேலைகள், தச்சு வேலைகள், வினோதமான விசித்திரமான வேலைகள், சித்திர வேலைகள் எல்லாம் செய்வதற்கு அவனை நான் தேவ ஆவியினாலே நிரப்பினேன். இரண்டாவது, எதுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நம்ம நிரப்புறார்னா, தேவனுடைய ராஜ்யத்துல வேலை செய்வதற்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கு நினைக்கிறாங்கன்னா, நல்ல கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசணும், அல்லது நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு. நோ, இல்ல. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்கனாலே you are called to do something in kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு. அது பொன்னிலா இருக்கலாம், அல்லது வெள்ளியில இருக்கலாம், அல்லது வெண்கலத்திலா இருக்கலாம், சித்திர வேலையா இருக்கலாம், மர வேலையா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஆனால் ஏதோ தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துல ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். To do work for God. தேவனுடைய வேலை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை நிரப்புகிறார். தேவ ஆவியினாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்குங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் கேட்க சொல்றாரு, என்ன வேலை செய்யறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Even though we receive the Holy Spirit anointing, what kind of work we are doing for God? தேவனுக்காக நாம் என்ன வேலை செய்யறோம்? எனக்காக அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், எனக்காக நான் ஆவியில நிரம்புறேன், அந்த கதையெல்லாம் இல்லைங்க. தேவ ராஜ்யத்துல நான் என்ன செய்யறேன்? ஒரு ஜெப ஊழியம் செய்யறேன்னா, அல்லது ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறேன்னா, கைப்பிரதி ஏதாவது ஒண்ணு செய்யறேன்னா, பொண்ணுலதான் வேலை செய்யணும்னு இல்லைங்க. வெள்ளியில வேலை செய்யலாம், வெண்கலத்துல வேலை செய்யலாம். இந்த பொன், வெள்ளி, வெண்கலம் என்பது 3 kinds of dimensions. இது 3 வகையான ஊழியத்தை குறிக்கிறது. இந்த 3 காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அனனியா மூலமாய் சொல்லுகிறார். இவன் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதர்களுக்கும், புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். 3 காரியம் வருதா? 3 காரியம் வருதாங்க. அந்த 3 கொடிகளும் 3 நாட்களாம் என்று யோசேப்பு நாட்கள்ல படிக்கிறோம். அப்ப அந்த 3 என்பது இட்ஸ் a dimensions of ministry. அந்த புளித்த மாவை, தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பிடுவேன். அது 3 நாள் உப்பு பண்ணணும். 3 நாள் 3 படி மாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3 படி மாவை எடுத்து உப்பு பண்ணணும். ஆபிரகாம் சாராள் இடத்துல 3 படி மாவை எடுத்து கொடுத்தான் என்று ஆதியாகமத்திலே நாம 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். இந்த 3 என்பது 3 பரிமாணமான ஊழியங்கள். ரட்சிக்கப்படுகிற, தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிரதானமாய் துவக்கத்திலே ஆண்டவர் 3 விதமான ஊழியங்களை கொடுக்க விரும்புகிறார். அப்ப பாருங்க, பொண்ணுல வெள்ளியில வெண்கலத்துல ஏதோ ஒரு வேலையில நீங்களும் நானும் இருக்கணும். வினோதமான வேலை, விசித்திரமான வேலை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம்,
வேலை செய்யாதவர்களா இருக்கிறாங்க. அது வேதனைக்குரியது. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்பதில் அர்த்தமே இல்லை. உண்மையான அபிஷேகம் நம்மை வேலை செய்ய வைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த ஜெப குறிப்புக்காக பாரத்தோடு ஒருவர் இந்த அபிஷேகம் வந்துடுச்சுனாலே ஒரு காரியத்தை நாம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்துடுச்சுனாலே நம்மளால சும்மா இருக்க முடியாது. தட் இஸ் த சைன். அதுதான் அடையாளம். பாருங்க, ஆனா கண்ணீரோட நான் சொல்றேன், அபிஷேகம் பண்ணா எப்படி சும்மா இருக்க முடியும்னு எனக்கு தெரியலங்க. Then how we can call that is anointing? எப்படிங்க அது அபிஷேகம் சொல்ல முடியும்? அபிஷேகம் நம்மை செயல்படுத்திடுங்க. அபிஷேகம் நம்ம சும்மா இருக்க விடாது. அபிஷேகம் எதையாகிலும் பேசணும்னு நம்மை சொல்லும். தெரியுமா உங்களுக்கு? வேதனைக்குரிய விஷயம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைகள் உறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களால சும்மா இருக்கவே முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால சும்மா இருக்கவே முடியாதுங்க. பொன்னிலோ வெள்ளியிலோ வெங்கலத்திலோ மர வேலையிலோ சித்திர வேலையிலோ தேவராஜ்யத்திலே ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், வேலை செய்யாமே இருக்கிறோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, எதுக்காக அபிஷேகம் தர்றாருங்க? For what? What is the purpose of anointing? யாத்திராகமம் 28:41, எக்ஸோடஸ் 28:41. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனுடைய கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அபிஷேகம் அழைப்பை கொண்டு வருகிறது. வாய் திறந்து சொல்லுங்க, அபிஷேகம் அழைப்பை கொண்டு வருகிறது. Anointing brings calling in our life. அபிஷேகம் அழைப்பை கொண்டு வருகிறது. பாருங்க, ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், நீ உன் சகோதரனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி அவர்கள் வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்ப அபிஷேகம் வரும்போது காலிங் வருகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். You are called by God. You are called to do something for kingdom of God. உங்களுக்குள்ள ஒரு அழைப்பு இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அனனியா அவன் மேல கை வைத்த போது அவன் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டான். உடனே he came to know his call. ஆனா மோசேயை பாருங்க, 80 வயசுலதான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ரொம்ப லேட்டா தெரிந்து கொள்ளாதீங்க. அபிஷேகம் வரும்போதே அழைப்பு வந்துருது. இது மறுக்கப்படாத மாற்றப்படாத உண்மை. அபிஷேகம் வந்த பிறகு அழைப்பு தனியா வரக்கூடிய அந்த வேலை எல்லாம் கிடையாது. அபிஷேகம் வரும்போதே that anointing itself bring the calling of God in your life. யோசிச்சு பாருங்க, சபையில 170% பேர் அபிஷேகத்துல நிரம்புறோமே, அப்ப 70% பேரும் அழைக்கப்பட்டவர்கள் தானே, அழைப்பு பெற்றவர்கள் தானே, அழைப்பு பெற்றவர்கள் தானே, அழைப்பு பெற்றவர்கள் தானே. இந்த அழைப்பு பெற்றவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்படி நீங்க அழைப்பு பெற்றீங்கன்னு தெரியும். Because I received the Holy Spirit anointing. அப்ப அபிஷேகம் வரும்போதே அழைப்பு வந்துருது. அழைப்பு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தங்க? For what you are appointed. So to do some work, right? அப்போ அபிஷேகம் வரும்போதே அழைப்பு வந்துச்சு. அப்போ அழைப்புக்காக இனி ஒரு டிகேட் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டாம். அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தி அவன் மேல அவன் அபிஷேகம் பண்ணு. அவன் ஆசாரியன் அபிஷேகம் பண்ணுப்பா. காலிங். 1 யோவான் 2:27 என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினா அந்த அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். அப்போ
அடுத்து anointing will teach you. அபிஷேகம் உங்களை போதித்து நடத்த முடியும். அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தேவனால் போதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 32:8 அதான் வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து எப்படிங்க? how he will teach. நீங்கள் தேவனாலே பெற்ற அபிஷேகம், மனுஷனால பெற்ற அபிஷேகம் அல்ல. நீங்கள் தேவனாலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால் அந்த அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்துல நடத்தும், உங்களை போதித்து நடத்தும். இந்த பைபிளை எப்படி படிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், how to pray, what kind of words we can use in prayers, எப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜெபத்துல பயன்படுத்தணும், ஒரு ஆளுகிட்ட பேசும்போது எப்படி பேசணும், ஒரு ஆளுகிட்ட எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஒரு இடத்துல போனா எந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு இந்த அபிஷேகம் நம்மை போதித்து நடத்தும். லூக்கா 12:12 நீங்கள் நியாய சங்கத்திலே நிறுத்தப்படும் போது என்ன பேசணுங்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். அந்த நேரத்திலே ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். That anointing of the Holy Spirit will begin to speak through you. ராஸ்தகதபா லிப்ரகந்தலயபா சந்துலயபா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் பலத்தோடு இறங்கி வருகிறதற்காக நன்றி. ஒரு காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 133 நமக்கு தெரிந்த சங்கீதம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அடுத்து சொல்றாரு, அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அதனுடைய தாடி வழியாக அவனுடைய அங்கியின் ஓர வரைக்கும் வழியுமா. இந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கேளுங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு, முதல்ல எங்க ஊற்றப்படுது? ஹெட், தலையில ஊற்றப்படுது. அது தாடியில, பியர்ட், தாடியில வடியுது. தாடியில வடிந்து அங்கியின் ஓர வரையில். அப்ப தலை, தாடி, அடுத்து பாடி. ஹெட் தலைங்க, அடுத்து எங்க அது வழியுது? தாடி. மூன்றாவது சரீரத்துல அங்கியில வடியுது. இந்த மூன்று பகுதிகள் பாருங்க. தலை என்பது தலைமைத்துவத்தை குறிக்குது. தலை என்பது தலைமைத்துவத்தை குறிக்குது. இந்த தாடி என்பது எல்டர்ஸ், லோக்கல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, மூப்பர்கள், சபையில இருக்கிற மூப்பர்கள், உடன் ஊழியக்காரங்க அல்லது உதவி போதகர்கள், ஊழியத்துல ஒத்தாசையா இருக்கிறவங்க, லீடர்ஸ். ஸ்டூவர்ட்னு சொல்றோம் பாருங்க, கண்காணிப்பாளர்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புறான்னு எழுதி இருக்கிறதே, அதுதான் அந்த தாடியை குறிக்கிறது. மூன்றாவது அந்த அங்கியின் ஓரம். அங்கி என்பது பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீரம், விசுவாசிகளை குறிக்கிறது. இப்போ இந்த தலையில சரியாக அபிஷேகம் ஊற்றப்பட்டாதான் அது தாடி என்கிற மூப்பர்கள் மேல, எல்டர்ஸ் மேல ஊற்றப்படும். எல்டர்ஸ் மேல வர்றதுதான் விசுவாசிகள், அற்றத்தில் இருக்கிற கடைசியில் இருக்கிற விசுவாசி. தாடி அந்த அங்கின் ஓரம் வரையில் வழி. அப்ப தலை மேல சரியான அபிஷேகம் ஊற்றப்படணும். அது ஆரோன் மேல ஊற்றப்படுகிற, அது அவனுடைய சிரசின் மேல ஊற்றப்படுகிற அபிஷேக தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது எங்க ஊற்றப்படணும்? சிரசுல ஊற்றப்படணும். நம்ம ஜெபிக்க போறோம், பாரத்தோடு ஒருவர் ஜெபிக்க போறீங்க. தலையில ஊற்றப்படணும். ஆண்டவரே, எங்க தலைவர்கள் மேல ஊற்றப்படணும். தலைவர்கள் மேல ஊற்றப்பட்டாதான் எல்டர்ஸ் மேல தாடியில வடியும். தாடியில வடிஞ்சாதான் ஆண்டவரே அது அங்கியின் ஓரம் வரையும் வழியா. ஆண்டவரே, எத்தனை பேருக்கு அந்த பாரம் வருது? தலைமைத்துவத்துல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படணும். ஒவ்வொரு ஊழியத்துல, ஒவ்வொரு ஃபெல்லோஷிப்ல தலைமைத்துவத்து மேல அந்த எண்ணெய் ஊற்றப்படணும், அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படணும். அப்பதான் சரியா எல்டர்ஸ்ல வழியும், சரியா உடன் ஊழியக்காரர்கள் வழியாக. இதுதான் பிப்ளிக்கல் ஆர்டர், இதுதான் பிப்ளிக்கல் பேட்டர்ன். பாருங்க, இது ரிவர்ஸ்ல நடக்காது. அங்கி வழியா வடிஞ்சு தாடி வழியா ஏறி தலைக்கு போகாது. There is an order. சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. தலையிலிருந்து ஊற்றப்பட்டு தாடி வழியா வந்து அங்கின் ஓர வரைக்கும் போகணும்.
சரசின் மேல, சில குடும்ப தலைவர்கள் மேல ஊற்றப்படும் போது, இரண்டாவது அது தாடி என்கிற மனைவி மேல ஊற்றப்பட்டு, அடுத்து சரீரம் அங்கி என்கிற பிள்ளைகள் மேல வார்க்கப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. சும்மா நீங்க உங்க வீட்டுல இருக்கும் போது தலையில என்ன வச்சு பாருங்க, தலையில என்ன வச்சு பாருங்க, அது ஹோல் பாடி முழுவதும் அது பாய்வதற்கு ஏதுவான ஒரு இடம் தான் ஹெட்டுங்க. அந்த தலைமைத்துவத்தில் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றும் போது அது தாடி வழியாக, அது அங்கியின் ஓர வரையிலும் வழியட்டும். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேக தைலம் சரியான ஃபார்மட்ல, சரியான முறையில ஊற்றப்படுமானால், சரியான பேட்டர்ன்ல ஊற்றப்படுமானால் என்ன நடக்கும்? சங்கீதம் 133:3, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கரங்களை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த திறப்பின் வாசல் ஜெபம் ஒழுங்கும் கிரமமாய் நடத்தப்பட கர்த்தர் கிருபை தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். ஆண்டவரே, அது சரசின் வழியாக ஊற்றப்பட்டு அது தாடி வழியாக அங்கே ஓர வரையிலும் அழியும் போது அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறதற்காய் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும், அந்த ஃபெல்லோஷிப் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சபையில், அந்த ஃபெல்லோஷிப்பில் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஜீவன் கட்டளையிடப்படும். அந்த குடும்பத்தில் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டளையிடுவார். அந்த வீடு, அந்த கூடாரம் நீங்களும் நானுமே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த அபிஷேக தைலம் இந்த காலை வேளையிலே சரடைய சரசின் மேல பலமா இறங்கி வருகிறது. Receive that kind of anointing of God. Rukataba koraba liantaraba shanturaba sia litaraba shantarahasiandala in the mighty name of Jesus. அது சரசின் மேல ஊற்றப்பட்டு தாடியின் வழியாக அங்கியின் ஓரம் வரையிலும் வடியும் போது அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஊழியத்திலே கட்டளையிட போகிறார், குடும்பத்திலே கட்டளையிட போகிறார், வேலை ஸ்தலத்திலே கட்டளையிட போகிறார். Thank you Lord. அபிஷேகத்தை குறித்த ஒரு தெளிவு எங்கள் மேல ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. அநேகருக்குள்ள நம்பிக்கையற்ற விஷயங்களில் நம்பிக்கை வருகிறதை நான் பார்க்கிறேன். அநேகருக்குள்ள ஒரு தைரியம் வருகிறது, நம்ப முடியாத விஷயங்கள் மேல நம்பிக்கை வருகிறது. தேவனுடைய அன்பினாலே நீங்கள் நிரப்பப்படுவதற்கு ஏற்ற அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படும் போதே அழைக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிற நிச்சயம் இந்த அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும். இந்த அபிஷேகம் முறைப்படி இறங்கி வரப்போகிறது. அந்த அபிஷேகம் இருக்கிற இடத்திலே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த எல்லா வேளையும் பொறுப்படுத்திக் கொண்டதற்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மேன்மையான காரியங்களை நாங்கள் காண போகிறோம். இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துல சில சரசின் மேல் அது ஊற்றப்பட போகிறது. அது தாடி வழியாக அங்கேயின் ஓர வரையிலும் பாய போகிறதற்காய், தேசத்தின் கடையாந்தரங்கள் பரியந்தம் இந்த அபிஷேகம் புறப்பட்டு போக போகிறதற்காய், சில தலைகளை நீர் அபிஷேகம் பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். குறைவில்லையே, குறைவில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஜெபத்தில் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. இன்னும் எங்களை ஒருபடி வளர்வதற்கு ஏதுவா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாவல் இந்த அபிஷேக தைலத்தை பெற்று உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உடைய ராஜ்யத்திலே தகுதி உள்ளவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆமென். God bless you all.